அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரிஜினல் பெருங்காயம்னா என்ன அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்க பெருங்காய டப்பாவை எடுத்து அதை பின்னாடி திருப்பி பாருங்கள். ஒரிஜினல் பெருங்காயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பின்னாடி எழுதியிருக்கும் மைதா, கம்மரபிக், அசபோடியேட்டு, மேக் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போ அது ஒரிஜினல் பெருங்காயமா இல்லை மைதா மாவா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஒரிஜினல் பெருங்காயம் பற்றி தெரியணும் அப்படின்னாக்க நான் உங்களுக்கு ஒரிஜினல் பெருங்காயத்தை காட்டுறேன். நிறைய பேர் பின்னாடி வாய்ஸ் வண்டி சவுண்டெலாம் அதிகமாக கேட்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக வேண்டி தான் கடை சட்டரெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு வாய்ஸ் வருதுன்னு தெரியல. என்னால் அவ்வளோ யூடியூபர்ஸ் மாதிரி இது பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் பெருங்காயம். பார்க்கலாம் இப்படி தான் நிறைய பெருங்காயங்கள் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது பாலா. இந்த பாலா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைப்போம். இதுதான் ஒரிஜினல் பெருங்காயம். இது சாப்பிட்டோம்னா வயிற்றில் ஒட்டுக்குடல், கல், பைல்ஸ் இதெல்லாம் வராது. வயிற்று சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக, வாயு பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்றது. ஆனால் நாம் சாப்பிட்ற பெருங்காயம் நம்பி சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா, அது பெருங்காயமானு கேட்டால் கிடையாது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் நிறையா பிராண்ட்ஸில் வச்சுருப்பீங்கள, டப்பா இருக்கும். அதை எடுத்து திருப்பி பாருங்கள். அதில் தெளிவாக இருக்கும். கீழே மைதா மாவில் பெருங்காயம் போல் செய்யப்பட்டுள்ளதுன்னு எழுதியிருக்கும் தமிழில். இல்லை அப்படின்னாக்க இங்கிலீஷில் இருக்கும் மைதா, கம்மரபிக், அசபோடியேட்டு, மேக்குன்னு எழுதியிருக்கும். இதில் அந்த மைதா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி வாசனைக்கு சிறந்தது ஏலக்காய். அது கமகமன்னு மணக்கும். ஓகே, பெருங்காயம் சாதாரண வாசமாக தான் இருக்கும். ஆனால் நிறையா பேர் சொல்கிறாங்க பெருங்காயம் மணக்கும். நிறைய நம்ம பார்த்திங்கன்னா பெருங்காயம் அப்படி போட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே மணக்கும், அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பெருங்காயம் மணக்காதுங்க. பெருங்காயத்துக்கு நார்மல் வாசம் இருக்கும், பெருங்காயம் வாசம் இருக்குமே தவிர அப்படி மணக்கிற வாசம்லாம் இருக்காது. அது ஒன்றும் ஏலக்காய் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து பெருங்காயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எண்ணெய் எடுக்காத கிராம்பு, ஒரிஜினல் சீரகம், ஒரிஜினலாக சாயம் போடாத சோம்பு, முதரக ஏலக்காய். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏலக்காய். அதுலேயே நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன். தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நான் லைவ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலைக்கு தேன் எடுக்க போகிறேன் கூடி சீக்கிரம். ஏற்கனவே இப்போ அதில் நிறைய எடுத்துருக்கோம். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீடியோ போடுறத விட லைவாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை. அது போய் இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக காட்ட போகிறேன். அந்த தண்ணி எங்கேருந்து வருது, போர் தண்ணி இல்லை, ஆற்று தண்ணி இல்லை, அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து வருது, எந்த தண்ணி விளைச்சல்லேருந்து நம்ம இது பண்ணுறோம், 147 வகை அரிசியோடைய உற்பத்தி எப்படி நடக்குது, அதை பற்றியெல்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய இணைஞ்சி வீடியோவை லைக் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். நன்றி உங்கள் பேராதரவுக்கு.